Dun 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 dun. ஹலோ ஹோமிஸ், இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னாக்கா டிசம்பர் 23, 2025. இன்னைக்கு என் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு தேதி. ஏன்னா கடந்த ஆண்டு இதே நாளில் பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையை வந்து ஒரு பாசிட்டிவ் வேலை மாற்றின ஒரு முக்கியமான ஒரு டிவைஸ் பார்த்தீங்கன்னா வந்து வாங்கினேன். அது வேற ஒன்றும் இல்லை, என்னுடைய இந்த லேப்டாப். இது வரைக்கும் நான் இது 1 இயர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதை பற்றின ஒரு ஸ்மால் ரிவ்யூ வந்து பார்க்கலாம். இந்த லேப்டாப் வாங்கினதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி இருக்குது. அதில் கொஞ்சம் காமெடியாகவும் இருக்கும். ஸோ வந்து அதுவும் வந்து கேளுங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த லேப்டாப் பற்றி பார்க்கலாம். ஸோ நான் வாங்கின இந்த லெனோவோ லாக் லேப்டாப்பில் இருக்கிற ஸ்பெக்ஸ் பற்றி ஃபஸ்ட்டு வந்து பார்ப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து 24 GB ரேம் வேரியன்ட் இது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து 512 GB SSD பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. i5 13th Gen ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் கிராஃபிக்ஸ் கார்டு பார்த்தீங்கன்னாக்கா வந்து NVIDIAவில் RTX 3050 வெர்ஷன் வந்து நம்மகிட்ட வந்து இருக்குது இந்த லேப்டாப்பில். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்பிளே வைஸ் பார்த்தோம்னாக்கா டிஸ்பிளே வந்து 1080 பிக்சல் டிஸ்பிளே அது. அண்ட் இதில் ஒரு முக்கியமான இந்த ஒரு ஃபீச்சர் என்னென்னா இந்த டிஸ்பிளேயில் sRGB 100% பார்த்திங்கன்னா வந்து இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கலர் அக்யூரசி அண்ட் கன்சிஸ்டன்சி பார்த்திங்கனாக்கா த்ரூ அவுட் த ஒரு ப்ராசஸில் பார்த்திங்கனாக்கா வந்து உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து இருக்கும். இது மெயின்லி பார்த்திங்கன்னா நம்மள மாதிரி இந்த எடிட்டர்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா அவங்க கலர் கிரேடிங் பண்ணும்போது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பில்டு குவாலிட்டியில் பார்த்திங்கனாக்கா வந்து அவுட்டர் லேயரில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. பட் இது வந்து மிலிட்ரி கிரேட் சர்டிஃபிகேட் வாங்குறதுனால பார்த்திங்கனாக்கா இதில் வந்து டியூரபிலிட்டி நல்லாவே வந்து வேலை செய்யுது. ஏன்னா நானுமே கூட பார்த்திங்கன்னா பெட் மேலே டம்மெல்லாம் சில சமயம் தூக்கி போடுவேன். பட் அப்படியுமே பார்த்திங்கன்னா வந்து சூப்பராக வந்து டியூரபிலிட்டியாக வந்து இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸே கொடுங்க. ஓரளவுக்குன்றத விட நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ நான் பெருசாக பார்த்திங்கனாக்கா வந்து எந்த இடத்துலையும் வந்து லேக் நான் வந்து ஃபேஸ் பண்ணல. ஒரே ஒரு இடம் தவிர ப்ரீமியர் ப்ரோ. அதாவது ப்ரீமியர் ப்ரோவோட பார்த்தீங்கன்னாக்கா வந்து பயங்கர ஒரு அட்வான்ஸான சாஃப்ட்வேர் வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸு. அவன் கூட லேக் அடிக்க மாட்டேங்கிறான். இந்த ப்ரீமியர் ப்ரோ தான் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ புதுசாக கல்யாணம் பண்ண பொண்டாட்டி மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படி சினுங்குது. ஏதாச்சும் ஒரு 4K வீடியோ ப்ளே பண்ணால் கூட பார்த்தீங்கன்னாக்கா அப்படி லேக் அடிக்குது. அது சாஃப்ட்வேர் இஷ்யூவா இல்லை லேப்டாப் இஷ்யூன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சொல்ல தெரில. பட் அது ஒன்று மட்டும்தான் குறையாக இருக்குது. மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப்பில் வந்து சூப்பராக இருக்குது. அதே போல் நான் வாங்குகிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மதர் போர்டு இஷ்யூ இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து கேள்விப்பட்டேன். சோஃபார் பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த இஷ்யூஸும் இந்த லேப்டாப்பில் வந்து வந்தது கிடையாது. அண்டு பார்த்தீங்கன்னாக்கா ஹீட் இஷ்யூஸ் வந்து இருக்கான்னு கேட்டிங்களா, இது ஆக்சுவலி ஒரு கேமிங் லேப்டாப் தான். பட் நான் வந்து எடிட்டிங் பர்பஸ்க்காக இந்த லேப்டாப் வாங்கினேன். பட் வந்து இது கேமிங் லேப்டாப்னாலும் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹீட் வந்து இருக்க தான் செய்யும். ஸோ ஃபேன் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அது ஃபாஸ்ட்டாக சுற்றி கொஞ்சம் நாய்ஸ் வரத்தான் செய்யும். பட் அதெல்லாம் வந்துட்டு தவிர்க்க முடியாது. பேட்டரி பற்றி பேசணும் அப்படின்னாக்கா கேமிங் லேப்டாப்ஸ் வந்து பேட்டரிலாம் நீங்கள் பெருசாக வந்து எதிர்பார்க்க முடியாது. சார்ஜ் போடாமல் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரும். சார்ஜ் போட்டு தான் நீங்கள் வந்து மெயினாக வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து கேம் ஆடினீங்கன்னாக்கா சார்ஜ் போடாமல் கேம் ஆடிங்கன்னா ஒரு 45 நிமிஷம் அந்த மாதிரி தான் வரும். ஸோ கேமிங் லேப்டாப்புக்கு பேட்டரி அவ்வளோதான். ஏன்னா அது வந்து நிறைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குது இல்லையா. ஸோ அதனால் அப்படி தான் இருக்கும். இது வந்து கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் மற்ற அந்த எடிட்டர்ஸ் அப்புறம் வந்து கேமர்ஸ் இவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு சூப்பரான ஒரு லேப்டாப் இது. நான் லேப்டாப் வாங்கினது முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இது வந்து எடிட்டிங்காக தான். அண்ட் ஏன் நான் பிசிக்கு தாண்டி நான் லேப்டாப் போனேன்னா எனக்கு வந்து நான் நிறைய இடத்துல வந்து ட்ராவல் பண்ணி அங்கே போயிட்டுலாம் வேலை பார்க்குற மாதிரி வந்து இருந்துச்சு அந்த சமயத்தில். அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து லேப்டாப் வாங்கினேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கேன். எனக்கு இவ்வளோதான் இந்த விஷயங்களை பற்றி தெரியும். இப்போ வந்து இது மேட்ரு கிடையாது. இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பயங்கரமான ஒரு கதையை தான் வந்து இந்த லெனோவோ லேப்டாப் பற்றி நான் வந்து சொல்ல போகிறேன். கதை கேட்க ரெடியாடா. நம்ம போன வருஷத்தில் இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானுடைய ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னாக்கா வந்து லேப்டாப் வாங்குறதா வந்து இருந்தோம். ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா வந்து கோடிங் அது ரிலேட்டடாக தான் வந்து லேப்டாப் வேணும்னு சொன்னாப்ல. ஸோ அவருக்கு ஒரு சைடு பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு பார்த்தீங்கன்னா லேப்டாப் பற்றி பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து நாலேஜ் கிடையாது. அதனால் எனக்குமே சேர்த்து பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து பார்த்தாப்புல. அவர் லெனோவோவில் ஐடியா பேட் வந்துட்டு செகண்ட் ஹேண்டில் ஒரு இடத்துல வந்து வாங்கிட்டாப்புல. எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா வந்து மாதக்கணக்கில் தேடி ஒரு வழியாக வந்து ஃபிக்ஸ் ஆகி பார்த்தீங்கன்னாக்கா இந்த லெனோவோ லாக் சீரிஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லேப்டாப் வந்து டிசைட் பண்ணோம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா லெனோவோ லாக்கு i5 13 Gen ப்ராசஸர்
கிராஃபிக்ஸ் கார்டு RTX 4050 தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கடையாக போய் விசாரிச்சு என்னென்ன ரேட்டில் விற்கிது அப்படின்றத பார்த்தீங்கன்னா கடையாக வந்து விசாரிச்சுக்கிட்டு இருந்தோம். ஸோ நிறைய கடையில் வந்து 84,000, 85,000, 90,000, 95,000 வந்து வித்துக்கிட்டு இருந்துச்சு. எங்கே சீப்பஸ்ட்டாக கிடைக்குன்னு சொல்லிட்டு அப்போ பார்த்துட்டு இருந்தோம். அந்த சமயம் பார்த்தீங்கன்னா ஏதோ கிறிஸ்மஸ் அந்த சமயம் தான் வந்துட்டு இருந்துச்சா. ஸோ ஓரளவு கொஞ்சம் ஆஃபர்ஸ் எங்கேயாச்சும் கிடைக்குமான்னு சொல்லிட்டு பார்த்தோம். பட் பெருசாக எங்கேயும் வந்து கிடைச்ச மாதிரி வந்து தெரியல. அதனால் என்ன பண்ணோம்னாக்கா எங்கள் ஏரியாவிலே பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் தள்ளி ஒரு லெனோவோ கடை இருக்குது. அங்கே ஒரு வழியாக பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஓரளவுக்கு ரேட்டு கம்மி பண்ணி தரதா வந்து சொன்னாங்க. ஆன் ஃபைன் டே ஐ திங்க் டிசம்பர் 22 போனோம்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏசர் லேப்டாப் ஒன்று வச்சுருந்தேன். அது வந்து ரொம்ப ஒரு லோ எண்ட் லேப்டாப். அது அதை பார்த்தீங்கன்னா உங்களால் படம் பார்க்க முடியும், அதை தவிர வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த லேப்டாப்பில் யூடியூப் கூட பார்க்க முடியாது, அவ்வளோ லேக் அடிக்கும் அதில். ஸோ அதெல்லாம் ஒருக்கா வந்து டாவின்சி ரிசால்வ்லாம் ஏற்றி பார்த்தீங்கன்னா காமெடி பண்ணிட்டு இருந்தேன். அது வேறு விஷயம். அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 256 GB நினைக்கிறேன் அந்த ஸ்டோரேஜ். அதில் கிட்டத்தட்ட ஒரு 200 GB கிட்டத்தட்ட வந்து படமும் சீரிஸு வச்சுருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலி அந்த சமயத்தில் இந்த லேப்டாப் வந்து ஒரிஜினல் ரேட்டு 84,000 கிட்டத்தட்ட வித்துச்சு. ஆனால் அது நான் வந்து 78,000 நான் இது வாங்கியிருக்கிறேன். அது எப்படின்றத சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா அந்த சமயத்தில் வந்துட்டு அது லேப்டாப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் வந்து அது அந்த கடையில் வந்து இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னோட பழைய லேப்டாப் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த லெனோவோ லாக் சீரிஸில் இருக்க இந்த லேப்டாப் பற்றி நாங்கள் வந்து கேட்குறோம். கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது நாங்கள் வந்து தெளிவாக சொல்லி கேட்குறோம். லெனோவோ லாக் சீரிஸ் 16 GB RAM 4050 கிராஃபிக்ஸ் கார்டுன்னு தெளிவாக சொன்னோம். ஓகே பிரதர், இருக்கு பிரதர், வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா லேப்டாப்லாம் எங்களுக்கு வந்து காட்டிகிட்டு இருந்தார் உள்ளே இருக்கிற அந்த சேல்ஸ்மேன். அவர் பார்த்தீங்கன்னா அந்த லேப்டாப்லாம் நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போ தான் அவர் சொன்னார், இந்த லேப்டாப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குது பிரதர், உங்களால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாப்புல. அப்போ சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம்னா இப்போ நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது லேப்டாப் எங்கிட்ட கொடுங்க, நாங்கள் வந்து அதுக்கு வந்து கொஞ்சம் செக் பண்ணிட்டு அதுக்கு என்ன ரேட்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்கிறோம். இது நீங்கள் எப்போ வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் ஒரு 2021 வாங்கினேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னேன். அப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப லோ எண்டு லேப்டாப் தான் அது. ஸோ இது வந்து அதிகபட்சம் நாங்கள் வந்து 2,000 தான் தருவோம். இப்போ கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து ரீசெட் பண்ணி நாங்கள் வந்து கேஷ்பேக்கெல்லாம் நாங்கள் திருப்பி கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து லேப்டாப் கொடுக்க முன் வரும்போது தான் ஞாபகம் வந்துச்சு, அடடா லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்து வச்ச படம் சீரீஸ்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், இருங்க நான் இந்த என்னோட வந்து படமும் சீரீஸ் இருக்குது, நான் அதெல்லாம் ஒரு இடத்துல காப்பி பண்ணிட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேகமாக எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அவன்கிட்ட இருக்கிற ஹார்ட் டிஸ்கில் பார்த்தீங்கன்னாக்கா படத்தெல்லாம் ஏற்றிட்டு எல்லா படத்தையும் என்னால் ஏற்ற முடியல. ஏன்னா அது வந்து கிட்டத்தட்ட 200 GB இருந்துச்சு. ஓரளவுக்கு ஒரு 80 GB 100 GB கிட்டத்தட்ட மட்டும் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மறுபடியும் லேப்டாப் தூக்கிட்டு அதே நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு 7:30-8 மணிக்கே நாங்கள் அந்த கடைக்கு வந்து போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த லேப்டாப்பை நாங்கள் வந்து பார்த்து நாங்கள் வந்து அந்த பழைய லேப்டாப் வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து கொடுத்துட்டோம். எப்படி அந்த 84,000 78,000 வாங்கினா இந்த லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபராக ஒரு 2,000 போயிடுச்சு. அதே போல் ஸ்டூடெண்ட் டிஸ்கவுண்ட் ஆஃபர்னு ஒன்று இருக்குது. அது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ உங்கள் காலேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இமெயில் ஐடி மாதிரி வந்து கொடுப்பாங்க. அதை வச்சு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வெப்சைட்லேருந்து யூனி அது பேர் எனக்கு சரியாக தெரில, ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அதில் உங்களுக்கு ஒரு கூப்பன் கோடு மாதிரி கிடைக்கும். அந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கனாக்கா ஒரு 5% ஆஃபர் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்துட்டு ஒரு 5,000 கிட்டத்தட்ட வந்து கம்மியாச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 78,000 வந்து எனக்கு வந்து கிடச்சிது. ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா நான் கூட்டிகிட்டு போன என்னோடய ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இமெயில் ஐடி இருந்துச்சு காலேஜில் கொடுத்தது. அதை வச்சு நாங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தப்போ பார்த்தீங்கன்னாக்கா அது பார்த்தா ஒர்க் ஆகலை. என்னடான்னு பார்த்தாக்கா என் ஃப்ரெண்டு வந்துட்டு அதை வந்து ஏற்கனவே வேறு ஏதோ ஒரு வெப்சைட்டில் வந்துட்டு சும்மா அதை வந்து போட்டு பார்த்துருக்குறாப்புல, எதுவும் பொருள் வாங்கலாம் ஆனால் சும்மா போட்டு பார்த்துருக்காப்புல. அதனால் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 24 ஹவர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த கூப்பன் கோடு வந்து ஒர்க் ஆகாது அப்படின்ற மாதிரி போட்டுருந்துச்சு. இது என்னடா அது சோதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாக்கா அப்புறம் வந்து என் ஃபோன் அடித்து அவரோட இன்னொரு ஃப்ரெண்டை வந்து கேட்டு அவர்கிட்ட கூப்பன் கோடு போட்டு பார்க்குறோம், அதுவும் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் என்னோட பழைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்டு கேட்டு அவங்ககிட்டேருந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு கூப்பன் கோடு கேட்டு பார்த்தா அப்புறம் ஒரு வழியாக வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. நான் பார்த்தீங்கன்னா வந்து கார்டில் வந்து வாங்கினேன். கார்டு பார்த்தீங்கன்னாக்கா வந்து கொடுத்து வந்து வாங்கலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அது ஏதோ ஆன்லைன் டிரான்சாக்ஷனில் ஏதோ வந்துட்டு ஆக்சுவலி வந்து எங்கள் அம்மா கார்டில் வாங்கினது. அது பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு ஏதோ ரெஸ்ட்ரிக்ஷன் மாதிரி வந்து எங்கள் அம்மா தெரிஞ்சோ தெரியாமலோ அதை வந்து போட்டு வச்சிட்டாங்க. அப்போன்னு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வேறு போக மாட்டேங்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுவே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour 1.5 மணி நேரம் ஆயிடுச்சுங்க.
கிட்டத்தட்ட ஒரு 9 மணி தாண்டி போக ஆரம்பிச்சு. கடையை பார்த்தீங்கன்னா ஒரு 9 மணிக்கு வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோன் அடித்து அப்புறம் பேசி அந்த கார்டெல்லாம் கிளியர் பண்ணி ஒரு வழியாக பார்த்தீங்கன்னாக்கா லேப்டாப்பு வாங்கிட்டோம். சூப்பர். அப்புறம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் நம்ம ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தேன். அப்போ தான் ஒரு விஷயமே எங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து புலப்பட்டுச்சு. அவங்க பார்த்தீங்கன்னாக்கா அந்த மைக்ரோசாஃப்ட் அந்த அக்கௌண்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களே எங்களுக்கு வந்து போட்டு கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து இந்த லெனோவோ லாக் சீரிஸ் கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து கிடைக்கும். ஸோ உங்களை நீங்கள் கடையில் போய் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு லாகின்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. அது வந்து அவங்க எங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்கும்போது அதெல்லாம் செக் பண்ணிட்டு சும்மா ஸ்பெக்கு செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சரிங்க இது என்ன 405 கிராஃபிக்ஸ் கார்டு தானே சொல்லும்போது கடைக்காரர் இல்லைங்க இது 305 கிராஃபிக்ஸ் கார்டுங்கிறாருங்க. எங்களுக்கு சரியான சாக்கு. எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் என்னங்க நாங்கள் 405 கிராஃபிக்ஸ் கார்டு கேட்டேன், நீங்கள் என்ன 305 கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, ஆமாம் பிரதர் நீங்கள் அதுதானே கேட்டீங்க அப்படின்றாரு. நாங்கள் தெளிவாக சொன்னோம் பிரதர் நாங்கள் 405 தான் நாங்கள் சொன்னோம், அதை பற்றி நீங்கள் 3050 பற்றி நாங்கள் வாயே திறக்கலன்னு. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு 3050 தான் பிரதர் வரும், இது 4050 வராதுன்னு. அப்போ நீங்கள் 4050 தானே காட்டியிருக்கணும். நாங்கள் வந்து இந்த ரேஞ்சில் வந்து நாங்கள் எதுக்கு 3050 கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தெரிஞ்சுது அது ஆக்சுவலி எங்கள் 2 பேருக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் ஆகி இது ஒரு பிரச்சனையாக போயிடுச்சு அப்படின்னு. சரி இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல வேலை இப்போ உங்களுக்கு வந்து வேரண்டி இன்னும் உங்களுக்கு இஷ்யூ பண்ணல, அதனால் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 4000 ரூபா கிட்ட நீங்கள் வந்து நாளைக்கு காலில் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து பே பண்ணிக்கிட்டீங்கன்னா நாளைக்கு காலில் வந்து 4050 லேப்டாப் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து அந்த அப்போ அன்றைக்கி நைட்டு இருந்து அந்த சேல்ஸ்மேன் வந்து சொன்னாப்புல. ஆனால் இப்போ எனக்கு என்ன பிரச்சனைனா இவ்வளோ தூரம் ப்ராசஸ் போயும் வீட்டுக்கு வந்து லேப்டாப் எடுத்துகிட்டு போகாமல் இருந்தாக்கா வீட்டில் பார்த்தீங்கன்னா வண்டியாக கேட்பாங்க. இப்போ என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கிறேன். என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த 4000 வீட்டில் வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா என்கிட்ட என்னென்னமோ கணக்கு சொல்லிட்டு இருந்தாப்புல. ஆனால் எனக்கு தான் கணக்கு சுத்தமாக வராது, நான் தான் வந்து மண்டலாச்சே. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் போயிட்டு அந்த 4000 கணக்கு பார்த்தீங்கன்னா நான் பட்டி எசக்க பசக்க நான் வந்து வளர்றேன். எங்கள் அப்பாக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிட்டாரு ஏதோ தப்பு பண்ணுறாங்க அப்படின்ட்டு. நான் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ வளரி எங்கள் அம்மா கிட்டத்தட்ட தர மாதிரி வந்துட்டாங்க. ஆனால் எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா உள்ள கிராஸ் கொஸ்டின்லாம் கேட்டு ஒரு மாதிரி என்னையே பிடிச்சி குழப்பிட்டாரு. சரி நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல, நான் அதை பார்த்துக்கிறேன் விடுங்க அப்படின்ற மாதிரி என்னை விட்டுட்டு அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னால் வந்து பயங்கரமான ஒரு ஆங்ஸைட்டி எனக்குலாம். ஐயோ இப்படி ஏமாந்துட்டோடா மாறுதி போச்சே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்புல அப்படின்னு சொல்லிட்டு என் மனசில் வந்து நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நைட்டுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மணி வரைக்கும் தூங்கவே இல்லை, இப்படி ஆகி போச்சே அப்படின்னு. ஆனால் என் ஃப்ரெண்டுலாம் பார்த்தீங்கன்னாக்கா இது ஒன்றும் பெரிய பிரச்சனைடா பார்த்துக்கலாம்டா அப்படின்ற மாதிரி தான் அவனும் சொன்னான். சரின்னு சொல்லிட்டு அவன் மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கைனால அன்றைக்கி நைட்டு வந்து தூங்கினேன். மறுநாள் காலையில் வேகமாக எந்திரிச்சு கடைக்கு போனால் நைட்டு இருந்த சேல்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா காலையில் காணோம். என்னடா அது அந்த ஆள் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் இல்லை அவருக்கு உடம்பு சரியில்லை அவர் வரலன்ட்டாங்க. அந்த ஆள் தப்பிச்சிட்டான் போல். அப்போ வந்து திருப்பி போய் கடையில் போய் கேட்டால் இல்லை பிரதர் நீங்கள் இது வந்து பில்லு வந்து இஷ்யூ ஆயிடுச்சு, இதை வந்துட்டு நாங்கள் கம்பெனியில் ப்ராசஸ் பண்ணணும், கம்பெனியில் ப்ராசஸ் பண்ணி அது ஒரு 2 days ரிவ்யூ போகும், ரிவ்யூ போயிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு தான் உங்களுக்கு லேப்டாப் கையில் கிடைக்குன்னாப்புல. ஏன்டா ஆமை ஜோக் டு யூ அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்குலாம் தோணுச்சு. ஏங்க நேற்று இருந்த சேல்ஸ்மேன் இன்னும் காசு கொடுங்க நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னு நீங்கள் இல்லை அதை அவர் தெரியாமல் சொல்லியிருக்கலாம், ஆனால் இதுதான் பிரதர் ப்ராசஸ்ஸு அப்படின்னா எங்களுக்கு என்னடா பண்ணுறதுன்ற மாதிரி ஆயிடுச்சுங்க. ஏன்னா நம்ம காசு கொடுத்துட்டு கையில் லேப்டாப் இல்லாமல் வீட்டுக்கு போக முடியுமா, அது வேறு வீட்டில் பயங்கரமாக திட்டுவாங்க. அப்போ வந்து நானும் அவனும் யோசிச்சிருந்தோம், டேய் இப்போ இந்த லேப்டாப்பே எடுத்துகிட்டு போகலாமாடா, அது வீட்டில் இதுக்கு மேலே வந்து சமாளிக்க முடியாதா, நேற்று நைட்டில் வந்து ரொம்ப கேள்வி கேட்டுட்டாங்கடா அப்படின்னு. அது நீ கொஞ்சம் பொறுமையாடுறா, 4050 லேப்டாப்பு இதோட பெஸ்ட்டு லேப்டாப்டா, உனக்கு இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும்னு நானும் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா சரி நமக்கு வந்து நடந்து போச்சு, பரவாயில்ல இந்த 3050 எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த 3050 வந்து லேப்டாப் வந்து வாங்கிட்டோம். ஆக்சுவலி நான் அப்போ சொன்னேன்ல இந்த மதர் போர்டு இஷ்யூ இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அந்த சமயத்தில். அதனால் பார்த்தீங்கன்னா இது லேப்டாப் வாங்கும்போது வந்து 1 year வேரண்டி வந்து வந்துச்சு. பட் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா எனக்காக வந்து காசு போட்டு அதை வந்து 2 year வேரண்டி எனக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தான். அந்த விஷயத்தில் அவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன்டா. டே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த லெனோவோக்காரன் வந்து உண்மையிலே நடுவில் என்னை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஏமாற்ற பார்த்தான். அதாவது இந்த லெனோவோ பார்த்தீங்கன்னாக்கா அந்த பழைய லேப்டாப் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி 2000 ரூபா தரேன்னு சொன்னான்ல, அவன் பார்த்தீங்கன்னா அந்த 2000 ரூபா அந்த லேப்டாப் வாங்கிட்டான். 2-3 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காசே வரல. நானும் ஃபோன் அடித்து கேட்குறேன், அதோ அப்புறம் கொடுத்துட்றேன் இந்த இப்போ கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் வந்து வாங்கிட்டான். ஆனால் அப்புறம் கொடுத்துட்றேன்
மீட்டிங்கில் இருக்கிறேன், இதோ இப்போ கொடுத்துறேன் அப்போ கொடுத்துட்றேன் பார்த்தீங்கன்னாக்கா என்னை வந்து அலகழிச்சுக்கிட்டே இருந்தான். என்னடா அது இவனும் நம்மளை ஏமாற்றிட்டு இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீட்டில் அங்கிட்டு இங்கிட்டு டென்ஷனாக அலைஞ்சிட்டு இருந்தேன். அதை வந்து எங்கள் அம்மா பார்த்துட்டாங்க. அதாவது நம்ம விக்ரமில் எப்படி ரோலெக்ஸ் கேமியோ பயங்கர பவர்ஃபுல்லாக இருந்துச்சோ அதே மாதிரி எங்கள் அம்மா இப்போ சம்பவம் பண்ணாங்க. நான் இப்படி அலைஞ்சிருந்தேன்னா ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா வந்துட்டு, ஏய் என்ன பிரச்சனை சொல்லு, நான் சால்வ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இல்லைம்மா, அந்த லேப்டாப் பழசு கொடுத்தேன்ல, அது இன்னும் 2000 திருப்பி தரலன்னு, கூட நான் பேசுகிறேன் அப்படின்னாங்க. நான் முதல்ல வேணாமான்னு சொல்லிட்டு கூட நான் பேசுகிறேன் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு அந்த கடைக்காரன்ட்ட அதாவது ஃபோன் அடித்து, என்ன கடை வச்சுட்டு இருக்கிற நீ, என்ன ஒரு 2000 தரமாட்டியா, அந்த லேப்டாப்பை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருக்கேன், என்ன சின்ன பசங்களாக இருக்குன்னு சொல்லிட்டு ஏமாத்திரியா, நான் எவ்வளோ பெரிய யூடியூபர் தெரியுமா, நான் 10 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கேன், நாளைக்கு வந்து உன் கடை வாசல் முன்னாடி என் சப்ஸ்கிரைபர்ஸோட வந்து நின்னேனாக்கா உன் கடையை காலி பண்ணுருவேன், நான் யூடியூப்ல எடுத்து போடுவேன்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு ஒரு 10 நிமிஷத்துக்கு கத்துனாங்க அந்த கடைக்காரனை. அப்படி கத்துன ஒரு அரை மணி நேரத்தில் எனக்கு அந்த 2000 போட்டாங்க. ஆடா பாவி, இப்படி கத்துனாதான் ஒவ்வொரு கடைக்காரனையும் இப்படி பண்ணுவீங்களாடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்குலாம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்ட் மொமெண்ட்டாக இருந்துச்சு. அதெல்லாம் என் ஃப்ரெண்டை சொல்லி எல்லாம் விழுந்துலாம் சிரிச்சுட்டு இருந்தோம் அப்போ நாங்கள். ஏன்னா எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா பெரிய யூடியூபர்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க பார்த்தீங்கன்னா ஃபோனில் யூடியூப் வச்சுருப்பாங்க, அவ்வளோதான் அவங்களுக்கு யூடியூப்புக்கு சம்மந்தமே. ஸோ வந்து வேரண்டிலாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மற்ற ஃபார்மாலிட்டிஸ்லாம் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து லேப்டாப் விரிச்சு அன்னைக்கு வந்து இந்த லேப்டாப் யூஸ் பண்ண ஆரம்பித்தவங்க தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப்னால எனக்கு வந்து எண்ணிலடங்காத நல்ல விஷயங்கள் நிறைய வந்து நடந்துச்சு. இந்த லேப்டாப் வாங்கின பிறகு பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து என் ஃப்ரெண்டு தான் ஆக்சுவலியுமே பார்த்தீங்கன்னா இந்த எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ்லாம் அவன்கிட்ட தான் நான் வந்து காப்பி பண்ணேன். ஸோ யார் என்னோட கடைக்கு வந்தாலும் அவன்கிட்ட தான் நான் வந்து இந்த எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸுமே பார்த்தீங்கன்னா வந்து காப்பி பண்ணி எங்கள் லேப்டாப்பில் ஏற்றிக்கிட்டேன். ஸோ அதுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் வாங்கின பிறகு தான் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொடக்டிவ் ஒர்க்ஸ் நான் வந்து பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விஸ்காம் படிச்சுட்டு சும்மா சுற்றிக்கிட்டு இருந்தேன். பட் இந்த லேப்டாப் வந்த பிறகு காலேஜில் பார்த்தீங்கன்னாக்கா ஈவெண்ட்ஸ்க்கு எனக்கு வந்து எடிட்டிங் வேலை வந்துச்சு. அண்ட் ஒரு வெப் சீரிஸ்க்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து அசிஸ்டன்ட் எடிட்டராக இருந்திருக்கேன். அதே போல் இந்த லேப்டாப்பில் தான் நம்ம இன்க்ளோரியஸ் சீரியஸ் ஷார்ட் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா வந்து எடிட் பண்ணுது. ஸோ இன்க்ளோரியஸ் சீரியஸ் ஷார்ட் ஃபிலிம் அந்த எடிட் பண்ணுற சமயத்துலாம் லேப்டாப் பல முறை செத்து பொழைச்சி வந்தது. இந்த ப்ரீமியர் ப்ரோ பார்த்தீங்கன்னா அநியாயம் பண்ணுவாப்புல, அநியாயத்துக்கு லேக் அடிக்கும். ஸோ அந்த அளவுக்கு பல பிரச்சனைகள்லாம் தாண்டி ஆக்சுவலி இந்த லேப்டாப் மட்டும் இது என்கிட்ட இப்போ இல்லைன்னா எனக்கு ஆக்சுவலி வந்து வேல்யூ வந்து 0, எனக்கு ஒன்றுமே கிடையாது இந்த லேப்டாப் இல்லைன்னா. ஸோ இந்த ஒரு லேப்டாப் வந்து என்னோடய வாழ்க்கையே வந்து இப்போ ஓரளவுக்கு ஒரு நல்ல வழியில் வந்து மாற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த லேப்டாப் வாங்கின பிறகு பார்த்தீங்கன்னாக்கா இதுலேயும் பார்த்தீங்கன்னா எடிட்டிங்கு, ஃபோட்டோஷாப்பு, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸு, இல்லஸ்ட்ரேட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா வரிசையாக இன்ஸ்டால் பண்ணி ஒன்றா இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கிறேன். ஸோ ப்ரீமியர் ப்ரோ ஓரளவுக்கு நல்லா கற்றுக்கிட்டேன், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன், ஃபோட்டோஷாப் ஓரளவுக்கு பேசிக்காக வந்து பண்ணுவேன். ஸோ அதுதான் இந்த லேப்டாப் பற்றி பேசணும்னு சொல்லிட்டு வந்து நினச்சேன். இதுதான் இந்த லேப்டாப் கதை என்னுடையது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் தட்டுங்க. அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.